வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. கலர் கலரா லைட் எரியுது, பல பலன்னு பலூன் எல்லாம் கட்டி தொங்குது, ஹாப்பி பர்த்டே எல்லாம் ஒட்டி இருக்கு. யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் பக்கத்துல நிக்கிறான்ல அந்த பையனுக்கு தாங்க இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. இவன் போட்டிருக்க ட்ரெஸ் தான் பிறந்த நாளைக்குன்னு வாங்கினது. இருந்தாலும் அது ரொம்ப ஃபார்மலா இருக்க மாதிரி தோணுச்சா, அதனால இன்னொரு டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட் தான் என் செலக்ஷன். எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கா? அப்ப அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்னீங்கன்னா பார்த்தா தெரியல, அது அவங்க அப்பா செலக்ஷன். எனக்கு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி புகையெல்லாம் ஸ்மெல் பண்ண உடனே தும்மல் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா புகை எதுவும் போட்டு விட்டுறாம சாம்பிராணியை கட் பண்ணிட்டு ஊதுபத்தியை மட்டும் வச்சு சாமியை சிம்பிளா கும்பிட்டோம். என் பையனோட பிறந்த நாளுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம். என்னோட பூஜை இவ்வளவுதாங்க, சிம்பிளா தான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனா ரொம்ப பிடிப்பும் கிடையாது. எங்க அம்மாவும் என்ன மாதிரி தான், ரொம்ப பிடிப்பும் கிடையாது. ரொம்ப முக்கியமான அக்கேஷன் அப்போதான் அவங்க சாமி கும்பிட்டு நான் பார்த்திருக்கேன். அது அப்படி சொல்லக்கூடாது, எங்க அம்மா மாதிரி தான் நானும் சொல்லலாம். ஆனா என் ஹஸ்பண்ட் வீட்டுல அப்படியே ஆப்போசிட். கோயிலுக்கு சாமி கும்பிட போனா அன்னதானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வெளியே வர மாட்டாங்க. பூட்ட போறோம் கோயில, வெளியே போகடான்னு துரத்தி விட்டா கூட வெளியே வர்றது கஷ்டம் தான். அப்படி எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க பயங்கரமா. நான் எங்க வீட்டுல இருந்தப்ப பக்கத்துல இருக்க சிவன் கோயில் முருகன் கோயில் கூட போனது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க முக்காவாசி கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனா நான் இப்ப சொன்னேனே, இந்த சர்க்கிள்குள்ள தமிழ் கடவுள் முருகனை கொண்டு வர மாட்டேன். எப்ப இந்த வாயால தமிழை பேச ஆரம்பிச்சனோ, நான் ஆமாங்கிறேன் இல்லைங்கிறது அது வேற விஷயம். அவர் எனக்கு கடவுள் ஆயிட்டாரு. நேற்று இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் சமையல் எங்க வீட்டுல. விட்டா முழு நேர சமையல்காரராகவே ஆயிடுவீங்க போல. ஏன்னா கிச்சனுக்கு வெளியே ஹஸ்பண்டை தப்பிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டேன். என் கை விரல்ல கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. தண்ணியில கை படும்போது அது இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அதனால என் ஹஸ்பண்ட் நீ அமைதியா இருமா, நானே சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்கதான் சமைச்சு கொடுத்தாங்க. அதோட என் பையனோட பிறந்த நாளைக்கு ஃபுட்டை வெளியவே ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் கட்டிங் ஒரு 7 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ஒரு 6:30 போல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரெடியா வச்சுட்டோம். ரொம்ப கம்மியான பேரை தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே என் பையனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. என் பையன்கிட்ட இந்த குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டிஸே கம்மியா தான் இருக்கும். பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பான். இப்பவே பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும்னா நீ பெரியவனாயி என்னடா பண்ண போறேன்னு நான் கூட கேட்பேன். ஸோ அவனுக்கு சின்ன பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பெரியவங்க தான் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோமா, அப்போ ஒருத்தன் அந்த பக்கம் வந்தான். திடீர்னு பார்த்தா அவன் வாய் அசை போட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கையில ஒரு சிக்கனை ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான. அவன் அப்பளத்தை பார்க்கல போல, இல்லைன்னா சிக்கனை தொட்டிருக்கவே மாட்டான். இந்தாடா அப்பளம், சாப்பிட்றான்டா. என்ன அப்பளங்கிறீங்க சிக்கனுங்கிறீங்க, சாப்பாடு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னீங்கன்னா, இங்க வெஜிடேரியனுக்கு கூட அப்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த பிரியாணி மாதிரி ஐட்டங்களுக்கு கண்டிப்பா அப்பளம் கொடுத்துருவாங்க. இங்க நான் முக்கியமா ஷாக்கான விஷயத்துல ஒண்ணு, என்னடா பிரியாணிக்கு அப்பளமும் ஊறுகாயும் சைட் டிஷா கொடுக்குறீங்க அப்படின்றதுதான். இவன் ஒரே பையன் தானே, அப்புறம் ஷேரிங்னா என்னன்னு தெரியாம போயிட்டோன்னு இவன் ஏதாவது சாப்பிட்டானா நான் அதுல பங்கு கேட்டுருவேன். நாங்கெல்லாம் மதுரைக்காரங்கடா, சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டே வளர்ந்தவங்கடா, எங்களை போய் இந்த அப்பளமும் ஊறுகாயும் சாப்பிட வச்சுட்டீங்களேடான்னு என் ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. மாமாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அப்ப இருந்து கேட்டுட்டு இருக்கான், எப்ப வருவீங்கன்னு. கரெக்டா 7 மணி, அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்ல, சரியா 7 மணிக்கு ஷனவுக்கு பிடிச்ச ஒரு மாமா வந்துட்டாங்க. 7 மணிக்கு தான் கேக் கட் பண்றோம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம். ஆனா இந்த அண்ணன் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காங்க. இன்னும் யாரையும் காணோம். இவங்களை தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் 7 மணிக்கு கேக் கட் பண்றதுன்னு சொன்னது போல 6 மணின்னு சொல்லியிருக்கணும். இல்ல 6 கூட இல்ல, 5 மணின்னு சொன்னாதான் 7 மணிக்கு சேர்ந்திருப்பாங்க போல. வாங்க 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 வாங்கண்ணே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளு, அதுக்கப்புறமா 2 பேருன்னு எல்லாரும் அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. நான் தான் புவர் இன் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப். பட் என் பையனை அப்படி வளர்க்கலங்க. யோசிக்கவே மாட்டான், எல்லாரு கூடயும் பேசிடுவான், ஈஸியா ஃப்ரெண்டும் பிடிச்சிருவான். ஆனா என்ன, பிடிக்கிற ஃப்ரெண்டா எல்லாமே பெரியவங்களா இருப்பாங்க.
இவன் வயசு என்ன, இங்க இருக்கிறவங்க வயசெல்லாம் என்னன்னு பாருங்க. கேட்டா அந்த மாமா என் ஃப்ரெண்டு, இந்த மாமா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த சோசியலைஸ் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க கூட ஈஸியா மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனா என் பையனுக்கு வந்து நான் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே வந்து அடுத்தவங்க கூட எப்படி பழகணுன்றதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். அதோட வெற்றியை தான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்வைட் பண்ணதெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான். தேங்க்யூ சொல்லுமா. என் பையன் பீப்புள் லவருங்க. நிறைய பேர் குரூப்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஓவர் ஜாலியா இருப்பான். இப்ப கேக்க ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கேக் கட்டிங் தான். ஓபன். எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே பேரு. குட், நல்லா இருக்கு. ஓகே சரி, யாரு எனக்கு Happy birthday to you. Happy birthday to you. வாங்க வாங்க வாங்க, கேக் சாப்பிடுங்க. ஷனா கொடு, சைக்கிள் கொடு. எடுத்து எடுமா. கேக் வேணும். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்த ஃபேமிலி கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. நாங்க கால் பண்ணி சொல்லும் போது 7 மணின்னு சொன்னோமா, அவங்களுக்கு 8 மணின்னு காதுல விழுந்துருச்சு. அதனால லேட்டா வந்துட்டாங்க. அவங்க கேக் கட்டிங்க மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு கேக்கை கட் பண்ணோம். Yes, yellow color cake. yellow color cake. Okay.
எல்லோ கேக் ஓகே வாங்க திரும்ப பாடுங்க. மீண்டும் மீண்டுமா மீண்டும் மீண்டுமா யாரும் சாப்பிடுங்க என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆள் முதல்ல ஆளா கிளம்பிடுச்சு. ஒண்ணுக்கு 2 கேக்கை கட் பண்ணிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன 2 கேக்கை சாப்பிட்டதுல எல்லாரும் சாப்பாடை கம்மியா சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நானும் என் ஹஸ்பண்டும் 2 நாளா இதைத்தான் உருட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த டெக்கரேஷனுக்கு ஒரு $10 செலவு பண்ணியிருப்போம். இந்த பலூன்ஸ் மட்டும் தான் புதுசா வாங்கினோம். அப்ப மத்த எல்லாம் அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னால வாங்கினது. ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போது இதெல்லாம் எடுத்து மாட்டிடுவோம். அடுத்த வருஷமும் இதே தான் இருக்கும். என்ன வேற மாதிரி டெக்கரேட் பண்ணிடுவோம். போன வருஷம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிடக்கூடாதுல, அதனாலதான் இப்பவே சொல்லிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஷனவ் வழங்கும் இன்னிசை கச்சேரி நடந்துட்டு இருக்கு. அட ஆமாங்க, ஏபிசிடியே 8 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். ஆனா பாட்டுன்னு வந்துட்டா ஒரு லைனை கூட விடாம பாடுறான். அவர் பாரு அடுத்த பாட்டு. சனமா இது என்ன பாட்டு? அதான் பாருங்க என்ன பாட்டு சனாவ்? இசை கச்சேரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். விஷ் பண்ண எல்லாருக்கும், அதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து அதுலயும் இந்த பக்கம் எங்களுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, யாரையும் தெரியாதா. நாங்களும் யார் வீட்டுக்கும் போனதில்லை, யாரும் எங்க வீட்டுக்கு வந்ததில்லை. நாங்க மட்டும் தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஷனாவோட சின்ன வயசு போட்டோல கொஞ்சம் நாங்க சுவத்துல ஒட்டியிருந்தோம், அது பாத்தீங்களா? இந்த போட்டோல பின்னால கடல், கண்ணாடியை கழட்டி பின்னால வீசிடுவானோன்னு பயந்துட்டு நான் கையை பிடிச்சிருப்பேன். எங்க ஊர்ல ஒருத்தவங்க வீட்டுல டிராக்டர் இருந்துச்சு, அங்க போய் ஷனவ் டெய்லி அது மேல ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். இது ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோ. இது என் ஹஸ்பண்டோட அண்ணன். அப்பெல்லாம் இவனை கண்ணாடியை போட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க. அது மாதிரி கொஞ்சம் அப்பப்போ எடுத்த போட்டோவை சுவத்துல பேஸ்ட் பண்ணியிருந்தோம். இது தலைமுட்டை எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. இது ஷனவ் 1 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூனே வந்தப்ப எடுத்த போட்டோ. இவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, இவங்க என்னோட மாமியார். ஒரு டைம் டூர் போனப்ப இந்த போட்டோ எடுத்தோம்.
இது குப்புரை கவுந்ததுக்கு அப்புறம் எடுத்தது. ரொம்ப நாளா இப்படிதான் இருந்தான். தவக்கல, ஆனா ஸ்ட்ரெயிட்டா நடந்துட்டான். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பக்குளம் இருக்கும்ல, உள்ள கோயிலுக்குள்ள அந்த படியில உட்காந்து எடுத்தது. இது நான் தான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூனே வந்தப்போ எடுத்தது. இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். அடுத்து வர்றது ஷனோவோட போட்டோல எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இதான் என்னோட ஃபேவரட் போட்டோ. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போட்டோவை பார்த்தேன்னா, ச்சே இந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு, இதுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணா படலான்னு மறுபடி கிளம்பிடுவேன். இதுதான் ஷனோவோட பாஸ்போர்ட் போட்டோ. இந்த போட்டோவை தான் பாஸ்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். இவங்க தான் என்னோட மாமனார், அதாவது ஷனோவோட தாத்தா. பயங்கர பாசக்கார தாத்தா, ரொம்ப பாசமா இருப்பாரு ஷனோ மேல. என்னம்மா மாரியம்மன் கோயில் திருவிழாவா அப்படின்னு கேட்க கூடாது. இது சர்ச்சில் நடந்த ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கதான் அந்த போட்டோ எடுத்திருந்தோம். இது வந்து ரொம்ப வில்லேஜ் குக்கிராமம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. மாமனாரோட நேட்டிவ் அது. மாமனாருக்கு வேலை வந்து மதுரை சிட்டிக்குள்ளன்றதுனால ஃபேமிலி அப்படியே சிட்டிக்குள்ள ஷிஃப்ட் ஆகி இப்ப அங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாங்க. எங்களோட போட்டோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? எனக்கும் என் பையனுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு. என் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஆனா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் கதை கடல். ஒரு புக்கே போடலாம் ஒவ்வொருத்தரை பத்தியும். அதனால அது இன்னைக்குள்ள அந்த கதையெல்லாம் முடியாது. சோ வீடியோ இதோட முடிச்சுப்போமா? அவங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். பாய். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன சொல்றா? வணக்கம். என் ஹஸ்பண்டுக்கு தான் மொட்டையை போட்டு விட்டோம். அப்ப அவன் பிறந்த நாள் அன்னைக்கு மொட்டையோட தான் சுத்திட்டு இருந்தாங்க.